கழிந்த மாதம் 3ஆம் மாதம் கடவுள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். அநேக வியாதிகள், ஆபத்துக்கள், தொல்லைகள் கடந்து வந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு பலனாக இருந்து நம்மை கடவுள் வழிநடத்தி ஆசீர்வதித்தார். கழிந்த மாதம் முழுவதும் வழிநடத்திய கர்த்தர் இந்த மாதம் கடவுள் நம்மை வழிநடத்துவார். கழிந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மை வழிநடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் வரப்போது. ஆமே 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 ஆமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் 4ஆம் மாதம் ஒரு புதிய மாதம். புதிய மாதம் நமக்கு முன்னால் தோன்றியுள்ளது. இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய 1ஆம் தேதியிலே, இந்நாளிலே அவருடைய பரிசுத்த மலையில் நாம் எல்லாரும் ஏறி இருக்கிறோம். ஒத்தாசை எங்கிருந்து வரும்? உன்னதத்திலிருந்து கடந்து வரும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் இந்த 4ஆம் மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் துவக்க இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தும்படியாக ஆவியானவர் கடந்து வருகிறார். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். ஏனென்றால் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பாடுகளை உபவாசத்தோடு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பாடை தியானித்து, சிலுவை மரணங்களை தியானித்து, அதிகமாக அவருடைய அன்பில் வாழக்கூடிய மாதம் நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நான் உபவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி, இந்த புதிய மாதத்தில் அவருடைய பாதத்தில் நாம் உபவாசத்தோடு இருக்கிறோம். உபவாசத்தோடு இருக்கிற நம்மை கடவுள் அதிகமாக மாதம் ஆசீர்வதிக்க போகிறார். கடவுள் நம்மை உயர்த்த போகிறார். அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அது மட்டும் அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் உயர்ப்பை பற்றி நாம் தியானிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. உயர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மேல் பாயக்கூடிய மாதமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற மாதம். இந்த மாதம் பிறக்கப்பட்டு இந்த நாளிலே, முதல் நாளிலே அவருடைய பாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இம்மட்டும் நடத்திய ஆண்டவர் இனி நம்மை நடத்தப் போகிறார். நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4ஆம் மாதத்தில் விசேஷமாக உயர்த்தெழக்கூடிய இயேசுவின் வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு என்ன பேசுகிறார்? அவர் நமக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொண்டு வருகிறார்? நாம் வாசிப்போம். இசையாஸ் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். உன்னில் சிறியவன் 1000 பலுகுவான், அற்பனாய் இருப்பவனும் வலியதோர் இனமாவான். ஆண்டவராகிய நாமே இந்த விந்தையை தக்க காலத்தில் திடீரென செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னில் சிறியவன் 1000 பலுகுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற, உன்னில் அல்பமாக வெளிப்படுகிற, நீ அல்பமாக இருந்து கொண்டு இருக்கிற உன்னை நாம் பெரிய ஒரு இனமாய் மாற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இந்த விந்தையை நாம் திடீரென்று செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று இன்று நாம் உனக்கு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை தருகிறார். நாம் அநேகர் சிறுவராக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிறுவனாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் நிலையை நாம் சிறுவனாக இருந்து கொண்டிருக்கிறோம். சம்பத்துடையவனுக்கு முன்னால் அவனுடைய பார்வையில், அவனுடைய எண்ணத்தில் நாம் சிறியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிறியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. உலகத்தின் நிலையில், உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த ஐஸ்வர்யமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனவானுக்கு முன்னால், பலனுள்ளவனுக்கு முன்னால் நாம் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பலனற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வலியவர்களுக்கு முன்னால், படித்தவர்களுக்கு முன்னால், தனவானுக்கு முன்னால், பணக்காரனுக்கு முன்னால் நாம் சிறியவனாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவனாய் இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழையாக இருந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கடவுள் பேசுகிறார். எதுவும் இல்லை என்று நினைக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை 1000 பலுக செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றல்ல. மாதத்திற்கு கடவுள் நமக்கு தர இருக்கிறார். 100 அல்ல, 1000 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தில் சிறியவனாய் இருந்து கொண்டிருக்கிறாய்? நீ கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாய். எல்லாருடைய முன்னிலை நீ அல்பம் என்று எண்ணப்படுகிறாய். எல்லாருடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கு முன்னால், அதிகாரத்துக்கு முன்னால், எல்லா பலத்துக்கு முன்னால், தனவானுக்கு முன்னால், உயர்ந்தவர்களுக்கு முன்னால் நீ அல்பம் என்று வெளிப்படுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்கு முன்னால் நீ தோல்வியோடு இருக்கிறாயோ, உன்னால் முடியாது என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதோ, அல்பம் என்ற நிலை உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் உன்னை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். திடீரென்று நான் உனக்கு இதை செய்வோம். ஹல்லேலூயா. எப்ப செய்வோம்? இந்த நாள் உனக்கு இதை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கூறுகிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகிறார். வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர், உடன்படிக்கை ஆவியானவர் நமக்கு இந்த கடவுள் பேசுகிறார். உன்னை நாம் பெரியவனாக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்பம் என்று காணக்கூடிய, ஏழை என்று உன்னை காணக்கூடிய மனிதர்களுக்கு முன்னால், உயர்வுக்கு முன்னால், அதிகாரத்துக்கு முன்னால், ஐஸ்வர்யத்துக்கு முன்னால் உன்னை நான் பெரியவனாக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை செய்வார். உலகத்தோடு இருக்கிறவர்களுக்கல்ல. ஆண்டவரை அறியாமல், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல், இயேசு இரத்தத்தால் கழுகப்படாமல், இயேசுவை தேடாமல், ஆண்டவரை தேடாமல் இருக்கிற பாவிகளுக்கல்ல இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எல்லாரால் ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு, அல்பம் இருக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆயிரமாக உன்னை ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. பல்லுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. உன்னில் என்ன பல்லுகி பெருக வேண்டும்? உன்னுடைய சம்பத்தை பல்லுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, கல்வி ஞானத்தை, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னி ஏழையாய் இருந்து கொண்டிருக்கிறார். தனவான்களும் வலியவர்களும் படித்தவர்களும் அதிகாரமுடையவர்களும் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் படிக்காதவர்கள், சம்பத்தில்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள் என்ற நிலையிலே உன்னை அல்பம் என்று பார்க்கிறார்கள். உன்னை அல்பமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அல்பமாக ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆண்டவர் உன்னை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆயிரமாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறுமைப்பட்டு போனா, நீ சிறுமையானா, நீ சிறியவனானா, நீ படிப்புக்கு முன்னால் சிறியவனானா, உன்னால் படிக்க முடியவில்லை, முன்னேற முடியவில்லை, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேர்வு எழுதி கொண்டே இருக்கிற மக்களே, தேர்வு எழுதி முடித்த மக்களே, ஆயிரமாக கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வங்கிக்கு முன்னால் கடன் வாங்கப்பட்டு நீ சிறியவனா நின்று கொண்டிருக்கிறார். நீ வங்கிக்கு முன்னால் சிறியவனாய் வெளிப்படுகிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வங்கிக்கு முன்னால் உன்னை கடவுள் ஆசீர்வதித்து 1000 மடங்கு நன்மை உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கண்ணீரில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ சிறுமையானா, நீ சிறியவனாக இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கடவுள் என்று தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உனக்கு இந்த அற்புதத்தை காட்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து கடவுள் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் கடற்காரன், கடற்காரி என்று உன்னை தனவான்கள் அல்பமாய் பார்க்கிறார்கள், உன்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள், உன்னை கண்டு தலை கீழே விட்டு போகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. உன் சந்ததிகளை பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. சிறியவனாய் இருக்கிற உன்னை ஆயிரமாக கடவுள் பெருக செய்வார். ஆயிரமாக பலுகி பெருக செய்வார். உன்னுடைய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாக 1000 ஆண்டாக கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. உன்னோடு ஆண்டவர் நீ சிறியவனாய் இருந்து கொண்டிருக்கிற உன்னோடு கடவுள் முடித்து விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இருந்து உனக்கு ஆண்டவர் பெரியதனை செய்வார். ஹல்லேலூயா. உன்னை பெரியவனாக்குவார். அல்பமாய் பார்க்கிற உன்னை, அல்பமாய் இருந்து கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் பெரியவனாக்கி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ எண்ணாததோ, நீ விரும்பாத காரியங்கள் உனக்கு திடீரென்று நடக்கிறது. ஹல்லேலூயா. நாம் திடீரென்று இந்த விந்தையை செய்வோம். ஹல்லேலூயா. அது என்ன நாம் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த கடவுள் ஆவியானவர்
மகிமை ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தத்தை உன் கரத்தில் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறதுக்கல்ல, விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த விந்தையான காரியத்தை செய்வார். ஏனெனில் பெரியவனாக சிறியவனாய் இருக்கிறது 1000 மடங்காய் பலுகி பெருகி உயர கனமடைய அல்பம் என்று பார்க்கிறவன் நீ கனவானாக உன்னிடத்தில் எந்த வழியும் இல்லை. அதனால் உன்னுடைய விசுவாசத்தை விடாத உன் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் ஆகும். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த வல்லமையினால் உனக்கு இது கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் மகிமை மக்களுக்கு, ஆண்டவருக்கு கொடுக்கிற ஏழை மக்களுக்கு, ஊழியத்தை வளர்த்தி வருகிற மக்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு 1ஆம் தேதி ஆசீர்வாதத்தை கடவுள் வார்த்தை தேடி வருகிற மக்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த விந்தையை நாம் திடீரென்று செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மூச்சிலிருந்து இந்நேரத்திலிருந்து உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவனாவாய். உன் ஆசீர்வாதங்களை கடவுள் பலுகி பெருக செய்வார். உன்னுடைய கோழைத்தன்மை கடவுள் மாற்றுவார். உனக்கு திறமை ஆற்றலை தருவார். உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். நீ வீர நடைபெற உனக்கு பலனை தருவார். உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவார். உன்னுடைய வியாதிகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார். உன் அவமானத்தை எடுத்து மாற்றுவார். உன் படகு வெள்ள வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அது திடீரென்று கடவுள் இந்த விந்தையை, இந்த அற்புதத்தை ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் செய்வார். திடீரென்று உயர்வு சம்பளத்தை தருவார். திடீரென்று உயர்வை தருவார். திடீரென்று ஆசீர்வாதத்தை தருவார். திடீரென்று பெரிய காரியங்களை, கனத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். உமது தொடக்க நிலை மிக அற்பமானதாயினும் உம் பின்னைய நாட்கள் மிக பெருமை உடையனவாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய தொடக்க காலம், உன்னுடைய தொடக்க நேரங்கள் எப்படி இருக்கிறது? அது அல்பமாக இருக்கிறது. அல்பம் என்றால் என்ன? வறுமையாய் இருக்கிறது. அது தாரித்திரமாய் இருக்கிறது. அது அவமான நிந்தையாய் இருக்கிறது. உனக்கு போராட்டம் கவலையாய் இருக்கிறது. பலகீனமாய் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பின்னிலையில் என்ன இருக்கிறது? மிகுந்த ஆசீர்வாதமோ, மிகுந்த மகிமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய தொடக்க நிலையே, உன்னுடைய அல்ப வாழ்க்கையே, அல்பம் என்ற நிலையில் வெளிப்படக்கூடிய நிலையே, உன்னை எல்லாரும் பார்க்கும் போது அல்பமாக பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. இவன் யார்? இவன் யார்? இவர்களுக்கு என்ன இருக்கிறது? என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது? என்ன படிப்பு பட்டம் இருக்கிறது? என்ன சம்பத்து இருக்கிறது? கடற்காரன் என்ன பல நிலையில் அல்பமாக பார்க்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு முன்னாலே, இந்த தேசத்துக்கு முன்னாலே, இந்த ஊரார்களுக்கு முன்னாலே, உன் குடும்பத்துக்கு முன்னாலே ஆண்டவர் பின்னலையே இன்றே உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
ஹல்லேலூயா. அல்பம் என்ற நிலைகள் இப்போது துவக்கத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த அல்பமான துன்பத்தை, அவமானத்தை, அல்பமாகிய வாழ்க்கையை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலமாக உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நாளாகும் உன்னுடைய துன்பத்தை உடைக்க, உன்னுடைய வேதனை உடைக்க, உன்னுடைய வியாதியை உடைக்க, அல்பமாய் வெளிப்படுகிற பலவிதமான துன்பமாகிய காரியங்கள் உடைந்து போக இதோ கடவுளுடைய வல்லமை நாளாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பின்னிலையில் மகிமை இருக்கிறது, உன் பின்னிலையில் வெற்றி இருக்கிறது, உன் பின்னிலையில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கடவுளை தேடுகிற மக்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற மக்களுக்கு, அவரை ஆராதிக்கிற மக்களுக்கு, எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாட்கள் உபவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆண்டவர் பெரியவனாக்குவார், உன்னுடைய பின்னலை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ இந்த நிலையை நினைத்து, நீ இப்போது அல்பமாயிருக்கிற அந்த நிலையை நினைத்து சோர்ந்து போகாதே, நீ கடவுளை விட்டு போகாதே, ரட்சிப்பை இழந்து போகாதே, அவனுடைய மகிமை இழந்து போகாதே. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் பின்னிலையில் உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், உன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், உனக்கும் கடவுள் ஆசீர்வாதம் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த விந்தையாகிய இந்த விந்தையாகிய அற்புதம் இப்ப நடக்கும். ஹல்லேலூயா. இந்த நேரம் தோன்றி உள்ளது. ஹல்லேலூயா. ஆவியானவர் கடந்து வந்துள்ளார். ஹல்லேலூயா. அது நடக்க நாட்கள் நேரம் இல்லை, அது இப்போதே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பின்னிலை மகிமையாகிய, ஆசீர்வாதமாகிய, கனமாகிய உயர்வு இருக்கிறது. இன்று நம்மை அல்பமாய் பார்க்கிற அவர்கள் வெட்கமடையக்கூடிய அளவிலே, அவர்கள் சிறியவர்கள் ஆகக்கூடிய அந்த நாளிலே நாம் பெரியவர்கள் ஆவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பெரியவனாக்கும் போது நீ கேதுரு மரமாய் வளர்ந்து கொண்டிருப்பா. அப்போது ஒன்றிலிருந்து வளர்ந்தவர்கள் வளராமல் இருப்பார்கள். என்ன திடீரென இந்த மரம் வளர்ந்து உயர்ந்து போகிறது என்று வெட்கமடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விந்தை திடீரென்று செய்வோம். ஹல்லேலூயா. எந்த விந்தை திடீரென்று மரம் வளரப்பட்டது, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கடவுள் மகிமைப்படுத்துவார். உன் பிற்காலத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். உன் வாக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இன்றிலிருந்து உன்னை ஆண்டவர் வளர்த்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடவுள் உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதர் அல்ல உன்னோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியானவர் இன்று உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 114 6 வசனம் வாசிப்போம். எளியோரை ஆண்டவர் காக்கின்றார், துயர் மிக்கவனான எனக்கு மீட்பளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எளியோரை கடவுள் காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியோர் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கள் தாழ்மையாயிருப்பார்கள், அவர்கள் பொறுமையாயிருப்பார்கள், அவர்கள் அன்பாயிருப்பார்கள். கடவுள் கொடுக்கிறதே அவர்கள் போதும் என்ற நிலை திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் எப்படி இருக்கும்? பொருளாசை, பண ஆசை, பேராசை, அப்படிப்பட்ட நிலையில் அகங்காரம், நான் என்ற எண்ணம், பெருமை, ஆணகம் என்ற குணங்கள் உலகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் எளியவர்களாகவே இருக்கிறார்கள், எளிமையாகவே வாழ்கிறார்கள், தாழ்மையாகவே இருக்கிறார்கள், பொறுமையாகவே இருக்கிறார்கள். கடவுள் போசிக்கக்கூடியதை எடுத்து சாப்பிடக்கூடிய எளியவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவர்களை கடவுளை தேடுகிற ஏழை மக்களே, கடவுளை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் காக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை யார் தேடுவார்? தனவான்கள் தேட மாட்டார்கள், பலனுள்ளவர்கள் தேட மாட்டார்கள், அதிகாரமுள்ளவர்கள் தேட மாட்டார்கள். யார் தேடுவார்? எளியவர்கள் தேடுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு துன்பம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, பாடு இருக்கிறது, பசி இருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள். பலகீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். அவர்களை எளியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி வாசி. எளியோரை ஆண்டவர் காக்கின்றார், எளியோரை ஆண்டவர் காக்கின்றார். துயர் மிக்கவனான எனக்கு மீட்பளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்களே ஆண்டவர் மீட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியோர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் காக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறார்கள், ஆண்டவர் அவர்களை காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்படுகிற ஒன்றை கடவுள் மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் உலகத்துக்கு முன்னால் உனக்கு எந்த ஐஸ்வர்யமும் இல்லை, எந்த ஐஸ்வர்யமும் இல்லை. நீ சிறியவனா இருக்கிறா, நீ சிறியவனானா, நீ அற்பமற்ற நிலையில் இருக்கிறா. அதனால் ஆண்டவர் உன்னை காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்படுகிறது உன்னுடைய இதயம், ஆண்டவரை தேடுகிறார். உலகத்தின் ஐஸ்வர்யம் இல்லாமல், உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் நீ அற்பமாயிருந்து, உலகத்துக்கு முன்னால், உலக ஐஸ்வர்யத்துக்கு முன்னால், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு முன்னால் நீ அற்பமாயிருப்பதா உன்னுடைய இதயம் துயரப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கடவுள் காக்கிறார். ஆண்டவர் இந்த மாதம் உங்களை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உங்களை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. அற்பமான நிலையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. வறுமையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. அவமானத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீயோ பெரியவனாவாய். ஹல்லேலூயா. அவர் உன்னை காப்பாற்றுகிறார், அவர் உன்னை மீட்டுக் கொள்வார், அவர் உன் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி அவமானம் அடைய விடமாட்டார். ஹல்லேலூயா. உன் தலையை நிமிர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. உன் கால்களுக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. அது இந்த மாதம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 106 அதிகாரம் 12-13 வாசிப்போம். பல துன்பங்களால் அவர்கள் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார், தள்ளாடி போயினர், அவர்களுக்கு கை கொடுக்க ஒருவரும் இல்லை.
தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கரத்தை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நீ தள்ளாடி கொண்டே இருக்கிறா. உனக்கு குடும்பம் இருக்கிறது, குடும்ப உறவுகள் இருக்கிறது, குடும்பத்தில் பலன் இருக்கிறது, பலனுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லா உலகத்தில் இருக்கிறது, உறவிலும் குடும்பத்திலும் உன்னை சுற்றி இருக்கிறது. ஆனா உன்னுடைய துன்பத்தை கண்டு, உன்னுடைய துயரத்தை கண்டு, உன் வேதனை கண்டு உன்னை காப்பாற்றுவார் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை அல்பமாக பார்த்து உன்னை அல்பமாய் தள்ளுகிறவர்களே இருக்கிறார்கள். கரம் தண்ணீர் தாழ்ந்து போகிறது, நீயும் குடும்பமும் ஆழ தண்ணீர் தாழ்ந்து போகிறீர்கள். இனி பிழைக்க மாட்டீர்கள். உயிர் போட்டு அழிந்து போகக்கூடிய நிலை வந்துவிட்டது. தண்ணீர் கழுத்துக்கு மேலாக துன்பமாக தண்ணீர் நெருங்கி விட்டது. உன் கரம் மட்டும்தான் வெளிப்படுகிறது, ஆனால் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கரத்தை வைத்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறா. உன் உறவை பார்த்து கூப்பிடுகிறா. ரத்த உறவு சகோதரர்களை கூப்பிடுகிறா, நண்பர்களை கூப்பிடுகிறா, உற்ற உறவினர்களை கூப்பிடுகிறா. ஆனால் உன்னை பார்க்கும் போது எதுவும் இல்லை. அல்பமாக, சிறியவனாக உன்னை பார்க்கிறார்கள். அதனால் இறந்து போகட்டும் இந்த தண்ணீரோடு இந்த குடும்பம், அடித்து போகட்டும் என்ற நிலையில் மனிதர்கள் உன் கரத்தை தூக்க இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீ நம்புகிற கடவுள் உன்னை தேடி வருகிறார். உன் கரம் தண்ணீருக்கு மறைக்கும் முன்னால், உன் குடும்பம் ஆழ கடலுக்கு செல்லுக்கும் முன்னால், உன்னுடைய மூச்சு விடுக்கும் முன்னால், நீ நம்பிய இந்த 1ஆம் தேதியில அவருடைய வாக்குத்தத்தத்தை தேடி கண்ணீரோடு துயரத்தோடு கடந்து வந்து உன் கரத்தை ஆண்டவர் தூக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13 வாசி. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தூக்குவார் இல்லை. ஆயிரம் நெருக்கடியில் இருந்த ஆண்டவரை இப்போது கூப்பிடுகிறார். மனிதர்களை காப்பாற்றவில்லை, அதனால் ஆண்டவரே என்று கடைசியா நீ கூப்பிடுகிறார். உன் ஆண்டவர் உன் நெருக்கடியில் இருந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்களால் உன்னை தூக்க முடியவில்லை. நீ நம்பிய உறவுகள் உன்னை தூக்கவில்லை. நீ நம்புகிற நண்பர்கள் உனக்கு உதவி செய்யவில்லை. ஆண்டவராகிய கடவுள் உன்னை தூக்கி காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ அவரை நம்பியதா, நீ அவரை நோக்கி கூப்பிட்டதா, உன் சத்தத்தை கடவுள் கேட்டார். ஹல்லேலூயா. உன் நெருக்கடியில் இருந்து உன் கரத்தை பிடித்து ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நெருக்கடிகளையும், அநேக துன்பத்தையும், அநேக வேதனை என்ற மாதலையும், துன்பமாகிய தண்ணீரையும் இந்த மாதம் நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா. அது உனக்கு திடீரென்று இந்த விந்தை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியவனை ஆயிரமாய் மாற்றுவார். அற்புத அடையாளத்தை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. நீ நம்புகிற ஜீவனுள்ள ஆண்டவர், கல்லா
வல்லவருள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் கரத்தை பார்க்கிறார். அவரும் தூக்கவில்லை என்றால் விழுந்து போவார். அதனால் ஆண்டவர் வேகமாக இந்த 4ஆம் மாதத்தில் இந்த 1ஆம் தேதி அவர் ஓடி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஓடி வந்தால் தேடி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. உன் கரத்தினால் அவருடைய வல்லமை கரம், உயர்த்தெழுந்த வெற்றி கரம் உன் கரத்தை பிடிக்கிறது. ஹல்லேலூயா. 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 உனக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு வெற்றி. ஹல்லேலூயா. உனக்கு கனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகன் மகள் என்பார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உனக்கு இருக்கிறது, வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 145 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்குகிறார், பசியுற்றோருக்கு உணவளிக்கிறார், சிறைப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. 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 துன்புறுவோர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உணவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறார். உன் துன்பத்திலிருந்து உனக்கு வாழ்வு தருகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. உன் பசியை கடவுள் தீர்ப்பார். ஹல்லேலூயா. உன் சிறையை கடவுள் உடைப்பார். ஹல்லேலூயா. நீ அநேகருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாய். நீ கடற்காரர்களுக்கு நீ அடிமையாகிறாய். நீ அடிமை வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறாய். அவர்களை கண்டால் பயம், நடுக்கம். அந்த நிலையில் இருந்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன் சிறையை கடவுள் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உன்னுடைய இல்லத்தில் எப்போதும் சுவையான உணவு இருக்கும். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் உணவை தருவார். ஏனெனில் 40 நாளாக உபவசித்திருக்கிறார். நீ அவருடைய பாதத்தில் அநேக மணிக்கூறாக உபவசித்து ஜெபித்திருக்கிறார். ஆதலால் உன் பொருட்டு உன் குடும்பத்தில், உன் இல்லத்தில், உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 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 பசியிருப்போர் பெயர் பெற்றோர். ஹல்லேலூயா. கடவுளுக்காக பசியோடு இருக்கிறவர்கள் பெயர் பெற்றோர். ஹல்லேலூயா. ஆத்மாவுக்காக, ஆத்மா உணவுக்காக பசியிருப்போர் பெயர் பெற்றோர். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் உணவை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் பொருட்டு சிறையிருப்புகள், மந்திரவாதத்தின் சிறையிருப்புகள், யாதியின் சிறையிருப்புகள், கொடிய யாதியின் சிறையிருப்புகள், அவமானத்தின் சிறையிருப்புகள், நிந்தையின் சிறையிருப்புகள் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன் துன்பத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன் துயர வாழ்விலிருந்து உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உன் பசி, வறுமை, வேதனை, அல்பம் என்ற நிலையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலே நீ சிறியவனாய் இருக்கிறாய். உன் பிறப்பிலே, உன் தாயின் பிறப்பிலே, பிறப்பு சகோதரர்களிலே நீ அல்பமாக இருக்கிறாய். நீ சிறியவனாய் இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் பெரியவனாக, பெருக்கூட்டமாக, ஆயிரமாக உன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் பசியோடு இருப்பார்கள். இன்னும் சாப்பிடுகிறவர்கள் வரக்கூடிய நாள் பசியாயிருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. உணவு சாப்பிட முடியாத யாதிகள், உணவுகளை எடுத்து சாப்பிட முடியாத யாதி தொல்லைகள்,
பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். ஹல்லேலூயா. இறக்கும் வரை சாப்பிடுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் உலகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து உபவசித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததிகளை கடவுள் ஆசீர்வதித்து பஞ்சமும் இல்லை, உணவுக்கு குறையும் இல்லை, சம்பத்துக்கு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. தாய் தந்தர்கள் மூலமாக, தெய்வீகத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை மூலமாக வாக்குத்தத்தம் உன்னிலும் உன் பிள்ளைகளிலும் உன் சந்ததியிலும் ஆயிரமாய் செல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயாக. இந்த விண்ணை திடீரென்று இப்போது நடக்கும். ஹல்லேலூயா. படிக்காத பிள்ளைகள் அல்பமாக வெளிப்படுகிறார்களா? ஸ்கூலில் அல்பமாக இருக்கிறார்களா? அல்பமாக பார்க்கிறார்களா? அந்த பிள்ளைகள் படித்து வேலையில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை தேடாத படிக்கிறவர்கள் அந்த தாழ்த்தப்பட்டு இருப்பார்கள், அல்லலையால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பார்கள், பிசாசால் துரத்தப்படுவார்கள், சிற்றின்ப பாவையில் நிலையில் விழுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறந்த ஞானத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. 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 ஆமே. ஆண்டவருக்கு நன்றி. நமக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நேரம் முதற்கொண்டு நாம் ஜெபிப்போம். இறுதி ஜெபத்திலும் கடவுள் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அதன்படி கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த ஆண்டவர் திடீரென்று வெளிப்படுத்துவார். இது ஆகாத காரியமாகிய ஒரு விந்தையான காரியம். இந்த காரியத்தை கடவுள் திடீரென்று இந்த நாளிலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி பெருத்த நன்மைகளையும் பெருத்த சமாதானத்தையும் பெருத்த மன மகிழ்ச்சியையும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை இரட்டிப்பாக கடவுள் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி அல்பமென்று வெளிப்படுகிற நீங்கள் பெரியவனாக ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Glory to 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 Lord. Amen. Amen. எல்லாரும் மேலே அற்புதத்தின் வல்லமே. Amen. Amen. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. ஐந்து வழி அகற்றப்படுகிறது. ஐசர் யாதி வெளியேறுகிறது. வல்லமே. செலவழிக்கு வல்லமே. நிபாபா ரபாதா பாபா பாபா. நிகபாதா பாலா பாலா பாலா. செலவழிக்கு வல்லமே. செலவழிக்கு வல்லமே. எல்லா மக்கள் மீது இறங்கி நிற்பதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. திருநாடு அற்புதங்கள் வெளிப்படுவதாக. அற்புதத்தின் கரு. அற்புதத்தின் கரு. விடுதலையின் கரு எல்லா மக்களை தொடட்டு. வியாதியோடு இருக்கிற, சிறியவனா இருக்கிற, அல்பமா இருக்கிற ஏழை எளிய மக்கள், எளியோர்கள் அம்மே கர்த்தரால் தொடப்படட்டு. இயேசுவா தொடப்படட்டு. இயேசுவா தொடப்படட்டு. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டு. இயேசு நாமத்தில் பிசாசின் கட்டுக அறந்து போகட்டு. முதலவாத கட்டுக அறந்து போகட்டு. ஆண்டவருக்கு நன்றி. ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி. நீதியின் சூரியனுக்கு நன்றி. மகிமை கூடாரத்துக்கு நன்றி. அம்பு வெள்ளுக்காய் நன்றி. மகிமை மேகத்துக்கா நன்றி. மகிமையின் பரலோக ராஜ்யத்துக்கா நன்றி.
நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கா நன்றி. எல்லாரும் உயிருள்ள சாட்சி எழுப்பதற்கா நன்றி. இவர்களை நிலைப்படுத்துவதற்கா நன்றி. ஆயிரமாக அம்மே இவர்களை பலுகி பெருக செய்வதற்கா நன்றி. அம்மே பெரிய இனமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கா நன்றி. ஆமே ஆண்டவருக்கு நன்றி. ஆமே எல்லாரும் கரத்தை எழுப்புங்கள். இந்த கரத்தை தூக்குவார் இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள். உறவுகளும் இல்லை, இரத்த பாசங்களும் இல்லை, தாய் தந்தர்களும் இல்லை, உச்சா உறவினர்களும் இல்லை. எங்கள் கரம் சோர்ந்து போகிறது. எங்கள் கரம் தள்ளாடுகிறது. அம்மா நாங்கள் சிறியவனாயிருக்கிறோம், உலகத்துக்கு அல்பமாயிருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்க. எங்கள் கரத்தை தூக்குங்க. எங்கள் கரத்தை தூக்குங்க. எங்கள் கரத்தை நீங்க பிடிங்க. எங்களை விட்டு போகாதீங்க. நீங்களே எங்கள் கடமை தூக்குவோம் என்றீரே. தூக்கா கரங்களை தூக்க யாரும் இல்லை. அந்த கரத்தை நான் தூக்குவேன். தூக்குங்கப்பா. பரிசுத்த மலையில கரத்தை எழுப்பிவிட. அழுக கொரலாடி எழுப்பிவிட. வேதனை கொரலாடி எழுப்பிவிட. நீங்க எழுப்புங்க. ஆமே ஆமே நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களுடைய அழுகை சத்தம், எல்லா மக்களுடைய கண்ணீர், எல்லாருடைய நுறங்கி போன இதயம், அமேதவை இல்லாத நிலையை அவற்றை இங்க கருத்து தருகிறேன். இங்க கருத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்த நிறைவேற வைக்கிறேன் ஆண்டவரே. இங்க பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முடியும் போது இந்த மக்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. தனவானாய் மாறட்டும் ஆண்டவரே. பெரியவனாய் மாறட்டும். பெரிய இடமாய் மாறட்டும். பெரியவர்களாய் மாறட்டும். ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பெரிய இனமாய் மாற, ஆயிரமாய் பலிக ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபங்கேற்கிற நல்ல பிதாவே.